ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆர்எம்டி, அதாவது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போறோம். என்னோட ஸ்க்ரீன் நான் ஷேர் பண்றேன் இப்போ. ஐ திங்க் ஸ்க்ரீன் பார்க்க முடியுது எல்லாராலையும், கரெக்டா? ஸ்க்ரீன் உங்களால பார்க்க முடியல, இன்கேஸ் ஆஃப் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குன்னா டக்குன்னு நீங்க சேட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க, பிங் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஆடியோ மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம், சரியா? ஓகே, ஸோ நம்ம டாபிக் உள்ள போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட ஒன் ஆஃப் த மேக்ஸ் பேப்பர். ஓகே, ஆப்ரேஷனல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. ஓகே, யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ரிசர்ச்ன்றது வந்து இட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டாபிக். ஓகே, பட் அது வந்து த வே ஆஃப் டீச்சிங் அண்ட் தென் வே ஆஃப் நம்ம எப்படி அதை லேர்ன் பண்ணுறோன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, தட் இஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப எப்படி உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்தோம் அந்த டாபிக்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஓகே, இன்ட்ரோடக்ஷன், ஆப்ரேஷன் ரிசர்ச்னா என்ன, ஆர்எம்டினா என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஜென்ரலா ரியல் டைம்ல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றது, அந்த நம்மளோட சிலபஸ் டாபிக், மாடல் எக்ஸாம் பேப்பர் எக்ஸ்பிளனேஷன். நம்ம வந்து இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதை எப்படி படிச்சா நம்ம ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேவா? இந்த டாபிக்லாம் ஈஸியாக சென்டம் எடுக்கலாம். ஓகே, சென்டம் உங்களுக்கு 75 மார்க்ஸ் தான் உங்களுக்கு ஓவரால். ஸோ ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ், இதுதான் வந்து இன்னைக்கு பேசிக் செஷன்ல பண்ண போறோம். இன்னைக்கு நான் பெரிய மேக்ஸ் டாபிக்ஸ் நிறைய எடுத்து உங்களுக்கு நான் போர் அடிக்க விரும்பல. ஓகே, ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்னால. ஓகே, இன்ட்ரோடக்ஷன் இது ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் தான் டாபிக்ல இருந்தா ஆர்எம்டின்னு வந்து பிரிஞ்சுது. ஓகே, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2ல இருக்கும் போது மிலிட்ரி பீப்புள்லாம் வந்து ஒரு பிளான், யூஸ்வலா வந்து மிலிட்ரிஸ் அந்த மாதிரி ஆர்மி பீப்புள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பிளானிங். ஓகே, டிசிஷன், நம்ம வந்து இந்த டைம்ல இதை பண்ணலாமா அப்படின்னு நிறைய அந்த மாதிரி டிசிஷன் எடுக்கும்போது பிளான் பண்ணும்போது தேல் பி யூசிங் சம் டெக்னிக்ஸ். எந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்ன்ற ஒரு டாபிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ வந்து அந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்னு பேரெல்லாம் இல்லை. ஓகே, சம் டெக்னிக்ஸ் தே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வாரெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் அது அப்படியே நெக்ஸ்ட் லெவல் போகும்போது இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்டா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் இது உள்ள கொண்டு வந்தாங்க. இது போத் மேத்தமெட்டிக்கல், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் தென் பிஸ்னஸ். ஓகே, இந்த 3 விஷயத்துக்குமே இது யூஸ் ஆகும். ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் நாலேஜ் தான், பேசிக் மேக்ஸ் நாலேஜ் இருந்தால் போதும். இதோட டெக்னிக்கலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் யூஸ் பண்ணலாம், அண்ட் தென் பிஸ்னஸ் ரிலேட்டட். ஓகே, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தேல் பி அலோகேட்டிங் ரிசோர்சஸ். ஓகே, ஈவன் ஐடி கம்பெனிஸ் ஆல்சோ ஒரு ரிசோர்ஸை கம்மியா இருக்கணும், எனக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியா வரணும். சிம்பிள் லாஜிக். ஓகே, எனக்கு டைம் இஸ் வெரி லெஸ். ஓகே, மணி வந்து ப்ராஃபிட் வந்து நிறைய சம்பாதிக்கணும். ஓகே, ரிசோர்ஸ் வந்து கம்மியா வச்சு பண்ணணும். எப்படி பண்ணலாம், அதெல்லாம் வந்து இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச் மூலமா தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஓகே, இதுல ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குது வந்து ஒரு 5 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அது என்னென்ன டாபிக்ஸ்ன்றது வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். அந்த டாபிக்ஸை நான் காமிக்கிறேன். ஓகே, பாருங்க, யூனிட் 1, this course introduce the concept of resource management technique. ஓகே, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் அதுல இருந்து தெரியுது. ரிசோர்ஸ் இந்த சென்ஸ் ஒரு எனி கம்பெனில ஒரு வந்து யூஸ்வலா வந்து ஒரு நம்ம வேலைக்கு ஆள் வைக்கிறோம் அப்படின்னா சும்மா ஓகே இத்தனை இது இருக்கு, டிமாண்ட் இருக்கு, எனக்கு இத்தனை ரிசோர்ஸ் உள்ள போடணும் அப்படின்றதுல ஜஸ்ட் லைக் தட் பண்ண மாட்டாங்க. ஓகே, அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் மூலமா தான் தேல் பி டூயிங். ஓகே, சிம்பிள். நமக்கு அதாவது இப்போ ஐடி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. எஸ்டிமேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வருது. ஓகே, இந்த ப்ராஜெக்ட்ல எனக்கு இத்தனை டேஸ் டியூரேஷன், சே எக்ஸாம்பிள் 10 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த 10 டேஸ்க்குள்ள இவ்வளோ ஒர்க் குவான்டிட்டி, இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் நான் முடிக்கணும். ஓகே, அப்போ முடிக்கணும்னா நான் எத்தனை ரிசோர்ஸ் அங்கே போடணும், ஓகே, எத்தனை வேலை ஆட்கள் அங்கே போட்டால் எனக்கு அந்த ஜாப் முடிக்க முடியும். ஓகே, அந்த வேலை ஆட்களுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்கணும். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிங்கன்னா கிளைண்ட் கொடுக்க போறது வெறும் 1 lakh, அசியூம் தட். ஓகே, 1 lakh தருவான். ஆனா இந்த ரிசோர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்கறது 2 lakh இருக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு நஷ்டமாயிடும். ஏன்னா அவங்க கிட்ட இருந்து வாங்குறதே 1 lakh, நான் சம்பளம் கொடுக்கறது 2 lakhனா எனக்கு 1 lakh நஷ்டம். ஓகே, ஸோ
இவனுக்கு வெறும் 20,000 கொடுக்கணும். 20,000 கொடுத்தாதான் எனக்கு வந்து 80,000 வந்து எனக்கு லாபம் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி பேசிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கான்செப்டுக்காக தான் நம்ம ஆப்ரேஷன் ரிசர்ச் யூஸ் பண்றது. அதாவது எஸ்பெஷலி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ன்றது. ஓகே, இதை வச்சு தான் நிறைய கம்பெனிஸ்ல வந்து எப்படி சொல்றதுன்னா மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட், மினிமைஸ் காஸ்ட். ஓகேவா, உனக்கு ப்ராஃபிட் நிறைய இருக்கணும், மினிமைஸ் ரிசோர்சஸ், டைம் கம்மியா இருக்கு, வாட் எவர் இட் இஸ். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு கம்மியா இருக்கணும், ஆனா ப்ராஃபிட் எனக்கு ஜாஸ்தியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்து கான்செப்டுக்குமே தே வில் பி யூசிங் திஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஆர்எம்டி இல்லாம எந்த பெரிய கம்பெனிஸ்லுமே வந்து தே வில் நாட் பிளான் எனிதிங். ஓகே, ஸோ நம்ம பார்க்க போறது அண்ணா யூனிவர்சிட்டியோட பேசிக் சிலபஸ் தான். ஓகே, ஸோ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ரிசர்ச், கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது நெசசிட்டி, அதுதான் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி. அகைன் இண்டஸ்ட்ரியில் அதை எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது, டிசிஷன் மேக்கிங், ரோல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் ஓஆர், லீனியர் ப்ரோக்ராமிங், ஃபார்முலேஷன், கிராஃபிக் சொல்யூஷன், சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஓகே, யூனிட் 1 and 2 வந்து ரொம்ப 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 சிம்பிள். ஓகே, அல்ஜிபிரிக்ஸ். யூனிட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிபிரிக் சொல்யூஷன், சான்ஸ் மெத்தட் ஃபார் பெனால்டிஸ், டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஓகே, ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும் கான்செப்ட். அதாவது ஓஆர் பத்தி உங்களுக்கு, ஆப்ரேஷன் ரிசர்ச் பத்தி உங்களுக்கு பேசிக்ஸ் ஐடியா தெரிஞ்சிருச்சுன்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா, இதில் இன்னும் பெருசா படிச்சு மேத்தமெட்டிக்கா போயிட்டு நான் ஃபார்முலாஸ் பெருசா படிக்கணும், ஃபார்முலாஸ் படிச்சுட்டு நான் மக்கப் பண்ணணும், அதை போய் எழுத முடியாது, டிரைவ் பண்ண முடியாது, அந்த மாதிரி கான்செப்டே இங்க கிடையாது. ஓகே, எல்லாமே சிம்பிள் மேக்ஸ். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 3ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன். ஒன் ஆஃப் த வெரி 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 சிம்பிளஸ்ட் கான்செப்ட் தான் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் அண்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் தான். யூனிட் 3 தான். அது பார்க்கறதுக்கு தான் நிறைய டாபிக்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப 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 ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் யூனிட் 4ல வந்து பாத்தீங்கன்னா கேமிங் தியரி. ஓகே, இது கேமிங் தியரியை வந்து யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா கேம்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்ல, ஏதோ ஒரு கேம் ஒன்று வாங்கி நம்ம லேப்டாப்லயோ இல்லை வந்து மொபைல்லையோ நம்ம கேம் யூஸ் பண்றோம். ஓகே, அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதுதான் இந்த கேமிங் தியரி. ஓகே, இது நம்ம பண்ணும்போது, இது படிக்கும் போது நமக்கு அது ஐடியா புரியும். ஓகே, ஸோ டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். ஓகே, இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் கம்பெனியில இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க, டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் அப்படின்றது. டிராவலிங் சேல்ஸ்மேன், அந்த டாபிக், அந்த நேம்ல இருந்தே உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஒரு சேல்ஸ்மேன் வந்து சே எக்ஸாம்பிள் அவங்க கிட்ட 10 பொருட்கள் இருக்கு. ஓகே, சரி, ஓகே, நம்ம இன்னும் சிம்பிளா சொல்லலாம். அமேசான் போர்ட்டல்ல ஆர்டர் பண்ணிட்டோம், அந்த ஏஜென்ட் வந்து நமக்கு கொடுக்கணும். ஓகே, அவனுக்கு டைம் சேவ் ஆகணும். ஓகே, அவனோட டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்டப்ஸ், சே எக்ஸாம்பிள் இப்போ பைக்ல போறான்னா அந்த பைக்கோட பெட்ரோல் வந்து அவனுக்கு சேவ் ஆகணும். ஓகே, டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் பேஸ் பண்ணி தேல் பி கால்குலேட்டிங். ஓகே, அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி, ஓகே, நான் இந்த வழியா இப்படி போனா எனக்கு சீக்கிரம் சேவ் ஆகும், என்னோட பெட்ரோல் வந்து 100 rupees போட்டா இல்ல 50 rupees போடலாமா, இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாத்தையும் டீல் பண்றது அந்த டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். அவனுக்கு நம்ம ரூட் கண்டுபிடிச்சு சொல்ல போறோம். ஓகே, இந்த ரூட்ல நீ போனா உனக்கு எல்லாமே சேவ் ஆகும் அப்படின்றது தான். ஓகே, இந்த யூனிட் 4 வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பட் திஸ் இஸ் எப்படி சொல்றதுன்னா லைட்டா கொஞ்சம் டெக்னிக்கல் இருக்கு, நிறைய விஷயம் படிக்க வேண்டியது. ஓகேவா, யூனிட் 5 அகைன் இது ரொம்ப 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 சிம்பிள். இது டிஃபால்ட்டா இது வந்து யூனிட் 5 வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகே, இதுதான் வந்து ஓவரால் டாபிக். ஓகே, நம்ம இப்போ எப்படி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அப்கமிங் கிளாஸஸ்ல நான் ஃபோக்கஸ் பண்ண போறது யூனிட் 1, 2, 3 and 5. 4 வந்து கடைசியா பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம டாபிக்ல பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேட்டர்ன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இல்ல 2 marks கொஸ்டின்ஸ். ஓகே, 12 கொடுத்துருப்பா, நீங்க 10 தான் எழுதணும். ஓகே, இது எல்லாமே தியரிட்டிக்கல் தான் மோஸ்ட்லி. சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இங்க இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, அதனால அது இந்த செக்ஷன் ஏ வந்து நீங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஐ ஹேவ் a lot of questions papers. ஓகே, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு எவ்வளவு தேவை, 2 marksக்கு என்ன வேணும், அந்த கண்டென்ட்டை மட்டும் நான் எழுதி உங்களுக்கு நான் மெயில் அனுப்புறேன், இல்ல ஒரு வீடியோல நான் அதை போஸ்ட் பண்றேன். ஓகேவா, அடுத்தது செக்ஷன் பி, ரைட் 5 out of 7. 7 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பான், நீங்க 5 மட்டும் தான் எழுதணும். ஓகே, இதுல ஈஸியா 5 கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது செக்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான், 3 கொஸ்டின்ஸ் தான் எழுதணும். இது எல்லாமே ஈச் வந்து 10 marks. ஓகே, ஸோ 30 marks. இந்த 30 marks வந்து ஈஸியா அசால்ட்டா எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஓகே, இந்த 25 + 30 ஈஸியா 55 எடுத்துடலாம். ஓகே, அதுக்கு என்ன வழியோ அதுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன் கீழே. ஓகே,
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஓவரால் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி நான் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, இது நான் என்ன பண்ண போறேன் அப்கமிங் செஷன்ல இந்த டாப்பிக்கை மட்டும் நான் அந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லா நான் டீச் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், சான்ஸ் மெத்தட் ஆஃப் பெனால்டிஸ், டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட், அசைன்மெண்ட் மெத்தட், PERT, CPM, Falcon's rule, Monte Carlo method, game theory and transportation problem. Okay, இந்த 11 டாபிக்ஸை நம்ம அப்கமிங் செஷன்ல ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாவது யாருக்கா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஐ திங்க் ஃபியூ பீப்புள் ஜாயின்டு. நீங்க மியூட் போட்டுக்கோங்கப்பா எல்லாருமே. வீடியோ மட்டும் அன்மியூட் பண்ணிடாதீங்க எப்பவுமே. ஓகே, வீடியோஸ் வேண்டாம். ஓகே, ஆடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் நீங்க உங்க ஆடியோ மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். ஓகே ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஆஸ் ஆஃப் நோ எந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இன்ட்ரோடக்ஷன் சிலபஸ் முடிச்சாச்சு, எக்ஸாம் மாடல் பேப்பரும் முடிச்சாச்சு. ஓகே, பேசிக் டேர்ம்ஸ் இந்த 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 டாபிக்ஸ் இந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு எல்லாருக்குமே நான் அனுப்புகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் பேசிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நம்ம இதெல்லாம் தேவையில்லை, பட் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, டிஃபைன் ஓஆர் சம்டைம்ஸ் சில 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸை கேட்டிருக்கான். ஓகே, இஸ் a study of mathematical models for complex organization system. அதாவது எவ்வளவு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்தை கூட ஈஸியான வேலை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஓகே, மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸ். ஓகே, இது அகைன் இது வந்து பெரிய பெரிய கம்பெனி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் நிறைய வேணும். உங்களோட டிமாண்ட் வந்து சே எக்ஸாம்பிள் உங்களோட திங்ஸ் வந்து இப்போ சே எக்ஸாம்பிள் ஒரு நீங்க ஒரு மார்க்கெட் போறீங்க. ஓகே, அங்க வந்து அவன் வந்து ஒரு 10 rupees அவன் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த பொருளை கண்டிப்பா அவன் வந்து ஒரு 5 rupeesக்கோ இல்லை 8 rupeesக்கோ வாங்கணும். ஓகேவா, அந்த லாபம் இல்லாம அவன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஓஆர் மூலமா கான்செப்ட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இது டெஃபினேஷன் கொடுத்துருக்கான். இதெல்லாம் நான் டாக்குமெண்ட் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ தட் நீங்க அது 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்பான், அதை நீங்க கண்டிப்பா படிச்சுக்கணும். என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அப்படின்றது. லீனியர் ப்ரோக்ராமிங், நெட்வொர்க், லீனியர் இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ நெட்வொர்க் ஆப்டிமைசேஷன், இன்டிஜர் ப்ரோக்ராமிங், நான் லீனியர் ப்ரோக்ராமிங், டிஸ்கிரீட் டைம் மார்க்கோவ் செயின்ஸ், கண்டினியூஸ் டைம் மார்க்கோவ் செயின்ஸ், கியூயிங் தியரி, டிசிஷன் அனாலிசிஸ். ஓகே, இது எல்லாமே வந்து கரண்ட் ஐடி இண்டஸ்ட்ரி இல்லை எனி ஒரு கோர் கம்பெனிலையும் இதெல்லாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அகைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஓஆர், இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கல் பார்ட். நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் அனுப்புறேன், உங்க 2 மார்க் கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, இப்போ வந்து முக்கியமான டாபிக் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ ஏன்னா தியரி பார்ட் சொல்ல கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ நான் தியரிஸை நான் லைட்டாக ஸ்கிப் பண்றேன். ஓகே, ஓகே, இப்போ பாருங்க, ஜென்ரலா எல்லாருக்குமே வந்து ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா இப்போ என்ன ஃபர்ஸ்ட் டாபிக்ல நான் போறேன். அதுக்கு முன்னாடி சின்ன கிளாஸ் நம்ம படிச்சிருப்ப அந்த பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நான் ரீகால் பண்றேன். ஓகே, ஜென்ரலா வந்து ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா என்ன? எனிதிங் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் எனிதிங் இஸ் ஈக்குவல் டு சம்திங். ஓகே, அதெல்லாம் வந்து ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ நான் இங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் இது நான் போர்டா யூஸ் பண்ணிக்கிறேன். ஈக்குவேஷன் அப்படின்னா x plus y is equal to 3. okay, this is equation. okay, equation இல்ல, இது equation சொல்லலாம். அப்படி இல்ல, x plus y minus 3 is equal to 0. This is also equation. okay, anything is equal to something or anything is equal to 0 is called a equation. okay, இது இந்த மாதிரி கான்செப்ட்ல இல்ல. okay, assume that x plus y greater than 18. இதெல்லாமே வந்து inequality. Inequalities. Okay, so equation inequation உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும். okay, equationனா anything is equal to 0 or anything is equal to something, அதெல்லாமே வந்து equations. inequalityனா
யூஷுவலா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஸ் தென் ஆர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, இந்த கான்செப்ட்ல இன்இக்வாலிட்டிஸ் தான் இதுக்கு பேரு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஜென்ரலா வந்து நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஐ திங்க் ரிமெம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4a ஸ்கொயர் பின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும், படிச்சிருப்பீங்க ரைட்டா? ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஜென்ரல் ஃபார்மேட் நான் சொல்றேன். x plus c is equal to 0. Okay, so quadratic equation, quadratic na 2. Okay, so generally வந்து equations வந்து we have different types of equations. Okay, first linear, second quadratic, அடுத்தது நீங்க தேர்ட் போலாம். ஓகே, தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன், அப்படியே ஃபோர்த் டிகிரி ஈக்குவேஷன், அது மாதிரி போயிட்டே இருந்து பாலினாமியல், பைனாமியல், அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. ஓகே, ஸோ பேசிக் சொல்றது ஜென்ரலா வந்து லீனியர் அண்ட் குவாட்ரட்டிக். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஓகே, இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம், லீனியர் ப்ரோக்ராமிங். ஓகே, லீனியர் ப்ரோக்ராமிங்னா என்ன? ஓகே, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்காக தான் அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். ஓகே. Okay, linear program consists of a collection of linear inequalities in a set of variables together with the linear objective function to maximize or minimize. Okay, உங்களுக்கு ஒரு linear formatting கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. அவன் என்ன சொல்றான், set of inequalities இருக்கணும். Okay, set of inequalities கீழே இருக்கு பாத்தீங்களா, subject 2 கீழே இருக்கா, x less than equal to 12, y less than equal to 14, x greater than equal to 0, y greater than equal to 0. இந்த மாதிரி set of inequalities இருக்கணும். ஓகே, அது ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் மேக்ஸிமைஸ் இல்ல மினிமைஸ்னு இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த ப்ரோக்ராம் பேருக்கு வந்து லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அர்த்தம். ஓகே, லீனியர் குவாட்ரட்டிக் என்ன டிஃபரன்ஸ் இங்க பாருங்க, இது வந்து லீனியர் ப்ரோக்ராம். ஓகே, இதெல்லாம் லீனியர். ஓகே, கீழே நான் எழுதி இருக்கிறது குவாட்ரட்டிக். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? லீனியர்னா என்ன கான்செப்ட்னா, என்ன வேரியபிள் இருக்கோ அதோட பவர் வந்து 1ன்னு இருக்கணும். ஓகே, குவாட்ரட்டிக்னா அதோட ஹையஸ்ட் பவர் 2ன்னு இருக்கணும். ஓகே, எக்ஸ்னு வேரியபிள் இருக்கு, அதோட ஹையஸ்ட் பவர் 2ன்னு இருக்கு. சரியா? ஸோ திஸ் இஸ் குவாட்ரட்டிக். அதே மாதிரி தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன்ஸ்னா ஏஎக்ஸ் கியூப்னு ஆரம்பிக்கும். ஃபோர்த் டிகிரி ஈக்குவேஷன்னா ஏஎக்ஸ் பவர் 4ன்னு இருக்கும். nth டிகிரி ஈக்குவேஷன்னா ஏஎக்ஸ் பவர் n இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்ஸ். ஓகே, லீனியர், குவாட்ரட்டிக், தேர்ட் டிகிரி, ஃபோர்த் டிகிரி, அந்த மாதிரி பாலினாமியல், பைனாமியல் அப்படின்னு போயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த லீனியர்னா என்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ வெறும் பவர் வந்து 1 இருக்கு, சிம்பிள் பேசிக் ஈக்குவேஷன்ஸ் தான். ஓகே, அவன் கொடுத்துருக்கான், அதனால தான் மேக்ஸிமைஸ் எக்ஸ் பிளஸ் இசட். ஓகே, மேக்ஸிமைஸ் எக்ஸ் பிளஸ் இசட் சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ், கீழே இருக்கிறது எல்லாமே இன்இக்வாலிட்டிஸ். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளம் பேரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஓகேவா? இதை எப்படி சால்வ் பண்றது? ஓகே, இதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, நம்ம மெத்தட்ஸ் மேல பார்த்தோம்ல, சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்றது. ஸோ இது நம்ம ஒன்னா ஒரு டாபிக்ல பார்க்க போறோம். ஓகே, எப்பவுமே வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. முதல்ல இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வர 3 சாப்டர்ஸ்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே புரியும். ஓகே, இந்த பேசிக் கான்செப்டே உங்களுக்கு இது புரியலன்னா நெக்ஸ்ட் வர எந்த ப்ராப்ளமும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஓகே, ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், அதோட பவர் எல்லாமே 1 இருக்கும். ஓகே, அதை பார்த்தாலே கண்டிப்பா தெரியணும். ஓகே, எங்கேயாவது ஸ்கொயர் கியூப் இருந்தா அது கண்டிப்பா லீனியர் ஈக்குவேஷன் கிடையாது. ஓகே, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா என்ன, முன்னாடி மேல டாப் ஹெட்ல வந்து மேக்ஸிமைஸ் சம் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்கணும், மினிமைஸ் சம் ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்கணும். அதுதான் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு பாத்தீங்களா, மேக்ஸிமைஸ் z equal to 6x plus 5y. this is the objective function. okay, அதுக்கப்புறம் கண்டிஷன், இந்த மேக்ஸிமைஸ் z equal to 6x plus 5 வந்து சும்மா அது ஒரு லீனியர் ஃபங்க்ஷனா இருக்க முடியாது. அது கூட என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கான், சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைன்ஸ். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ் ஒரு லெஸ் தென் ஈக்குவல் டு கண்டிஷன், செகண்ட் கன்ஸ்ட்ரைன்ஸ் அகைன் லெஸ் தென், தேர்ட் அதே லெஸ் தென். எக்ஸும் ஒய்யும் என்ன சொல்றான், நான் நெகட்டிவ் கண்டிஷன்ஸ். நான் நெகட்டிவ்னா கண்டிப்பா அது பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்கக்கூடாது. This is the general form of LPP. Okay, this is the one of the 2 mark question. Okay, so define LPP அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க அந்த மேல definition along with this.
இல்ல ரைட் an எக்ஸாம்பிள் ஆஃப் எல்பிபின்னு கேட்டாங்கன்னா எனி நம்பர் இந்த ஃபார்மேட்ல நீங்க எழுதணும். ஓகே, ஐ திங்க் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்பிபியோட பேசிக் ஃபார்மேட் எப்படி இருக்கணும், வாட் இஸ் எல் லீனியர் ப்ரோக்ராம். ஓகே, லீனியர் ப்ரோக்ராம் அகைன் நான் சம்மரி பண்றேன். ஓகே, லீனியர் ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் அ கலெக்ஷன் ஆஃப் linear inequalities in a set of variables. Variables na உங்களுக்கு கண்டிப்பா தெரியும், variables constant. Okay, together with the linear objective function. இதுதான் objective function. Okay, it's அந்த objective function maximize இருக்கலாம், minimize இருக்கலாம். Okay, so அந்த மாதிரி ஒரு objective function கூட condition set of collection of variables, inequalities variables கொடுத்திருந்தாங்கன்னா that is a linear program ன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராப்ளத்தை தான் நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் அப்கமிங் செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு தி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் எல்பி ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கணும், அது நம்ம மேல அங்க சொன்னது தான். ஓகே, அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் should be of maximization type. ஓகே, all the constraints should be equality type. ஓகே, இது எப்படி சால்வ் பண்றது? all the decision variables should be non negative. ஓகே, சோ இப்போ நம்ம சொன்னதான் இங்க டெஃபினிஷனா கொடுத்திருக்கான். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் வெர்சஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, இதுல வந்து எப்படின்னா எப்படி கம்பேரிசன் பண்ணியிருப்பாங்க, இது இப்போ வேண்டாம், நமக்கு இது டாபிக் இல்லை. ஓகே, இது முக்கியம். இப்போ ஒரு ஜென்ரல் ஃபார்ம்ல இருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கா மாத்துறேன். ஓகே, நீங்க இது நம்ம ப்ராப்ளம் பண்ணும் போதே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, என்ன சொல்றான், ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இங்க இருக்கா, இங்க மினிமைஸ் z equal to -3x1 -5x2 அப்படின்னு ஒரு ஜெனரல் ஃபார்ம்ல இருக்கு. ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கான், மினிமைசேஷன். ஓகே, இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மா மாத்துறதுக்கு அந்த மினிமைசேஷனை மேக்ஸிமைன் மாத்திருக்கான். ஓகே, மேக்ஸ்ன்னு மாத்திருக்கான், z z டேஷ்னு மாத்திருக்கான். இங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நெகட்டிவ் நம்பர்ஸ் பாசிட்டிவ் நம்பரா மாறி இருக்கு. ஓகேவா? இதோட அப்படியே ரிவர்ஸ் தான். ஓகே, அந்த ரிவர்ஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் z டேஷ்னு ஒன்று போடுறோம். ஓகே, ஸோ மைனஸ் இங்க இசட்னா மைனஸ் இசட், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பாருங்க. ஸோ 2x1 3x2 less than equal to 15. ஓகே, ஒரு இன்இக்வாலிட்டியை ஈக்குவாலிட்டா மாத்தணும். ஓகே, அசியூம் தட். நான் இங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே, அங்க லெஸ் தென் கொடுத்துருக்கானா? ஓகே, 8 minus ஓகே, இப்ப மேல இங்க கொடுத்திருக்கான் பாத்தீங்களா, இந்த 2x1 3x2 less than equal to 15. அதை சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக நம்பர்ல இங்க எழுதுறேன். 20 minus 8, 20 minus 8 என்றது 12. ஓகே, 12 is less than 15. எஸ், கரெக்ட். ஓகே, சோ இந்த இடத்த நான் ஈக்குவல்ட்டா மாத்தணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? சோ பிளஸ் இது 20 minus 8 நமக்கு என்னது 12. ஓகேங்களா? 12 ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணா 15 வரும்? 3. சோ இப்போ நான் என்ன பண்றேன், இதை டெலீட் பண்ணிட்டு ஈக்குவல் டு மாத்துறேன். கரெக்டா? இப்போ ஒரு இன்இக்வாலிட்டியா இருந்துச்சு, அதை ஈக்குவலா மாத்தணும். ரைட்டா? சோ ஈக்குவேஷனா மாத்தினேன். அந்த ஈக்குவேஷனா மாத்துறதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல சம் நம்பரை நான் ஆட் பண்ணிருக்கேன். கரெக்டா? அந்த சம் நம்பர் பேரு தான் ஸ்லாக் வேரியபிள்ஸ். இப்போ நம்ம உள்ள டாபிக்ல ஒன்னொன்னா உள்ள போறோம். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறேன். ஓகே, ஸ்லாக் வேரியபிள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டெஃபினிஷன்லாம் சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியாது. ஓகே, ஒரு லெஸ் தென் ஈக்குவேஷனா ஒரு இன்இக்வாலிட்டியா இருக்கு, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல சம் நம்பரை நான் ஆட் பண்றேன். அடிஷன் ஆஃப் சம் வேரியபிள் இன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் கால்ட் ஸ்லாக் வேரியபிள். சிம்பிள். தென் மேக் த இன்இக்வாலிட்டி டு ஈக்குவேஷன். அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஸ்லாக் வேரியபிள்னா என்ன, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு நம்பரை ஒரு வேரியபிளை நான் ஆட் பண்றேன். அப்படி ஆட் பண்ணனா ஒரு இன்இக்வாலிட்டி ஈக்குவேஷனா மாறிடுச்சு. கரெக்டா? ஸோ தட் இஸ் ஸ்லாக் வேரியபிள். அவ்வளவுதான். அது சொல்றதுக்காக தான் இந்த ஃபார்ம் நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்லாக் வேரியபிள்லாம் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் சர்ப்ளஸ் வேரியபிள். இங்க பாருங்க, இந்த ஈக்குவேஷன்ல எப்படி இருக்கு, 4x1 plus x2 greater than equal to 2 இருக்கு. ஓகே, இதை வந்து ஈக்குவல் மாத்தணும். ஓகே, அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், 4x1 plus x2 இந்த இடத்துல மைனஸ் x5 போட்டிருக்கேன். தட் இஸ் ஒரு நெகட்டிவ் நம்பரை நான் ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, ஒரு நெகட்டிவ் நம்பரை நான் ஆட் பண்ணனா தட் இஸ் a சர்ப்ளஸ் வேரியபிள். ஸ்லாக் வேரியபிள்ன்றது பாசிட்டிவ், சர்ப்ளஸ் வேரியன்றது நெகட்டிவ். அவ்வளவுதான். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நீங்க ஒரு நம்பரை
ஆட் பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணா அந்த இன்இக்வாலிட்டிஸ் ஈக்குவலா மாறணும். அது மாறுறதுக்கு தான் இந்த வேலை ரெண்டு நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்றோம், ரெண்டு வேரியபிள் ஆட் பண்றோம். பாசிட்டிவ் நம்பர் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா தட் இஸ் a ஸ்லாக் வேரியபிள், நெகட்டிவ் வேரியபிள் ஆட் பண்ணீங்கன்னா அது சர்ப்ளஸ் வேரியபிள். அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ சோஃபார் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அகைன் ஒரு ஷார்ட் ரீகேப் பண்றேன், ஏன்னா வேகமா போற மாதிரி இருக்கு எனக்கே தோணுது. இப்போ லீனியர் ப்ரோக்ராம் ப்ராப்ளம்னா என்ன? ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸ் ஆர் மினிமைஸ் இருக்கணும், அலாங் வித் சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கணும். கீழே அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே செட் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ். ஓகே, எல்லாமே இன்இக்வாலிட்டிஸா இருக்கணும். அதுதான் வந்து ஒரு எல்பிபியோட ஃபார்மேட். ஓகே, திஸ் இஸ் a general format. ஓகே, and then ஸ்லாக் வேரியபிள், சர்ப்ளஸ் வேரியபிள் பார்த்தோம். ஸ்லாக் வேரியபிள்ன்றது ஒரு இன்இக்வாலிட்டிஸை ஈக்குவலா மாத்துறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு நம்பரை, ஒரு வேரியபிளை ஆட் பண்றேன், தட் வேரியபிள் கால்ட் ஸ்லாக் வேரியபிள். அதே வேரியபிளை சப்ராக்ட் பண்ணனா தட் வேரியபிள் கால்ட் சர்ப்ளஸ் வேரியபிள். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக். ஓகே, ஒரு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட், ஒரு எல்பிபி இதுல வந்து நம்ம உள்ள பார்க்க போறது இதுதான் பேசிக்ஸே. இது தெரியாம நம்ம உள்ள போக முடியாது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இன் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். canonical form of LP problems. ஓகே, அது என்ன canonical form அப்படின்றது? ஓகே, இதுல பாருங்க, the objective function for and all the equality constraints standard form, அதாவது யூசுவலா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுறோம் பாத்தீங்களா, that is a canonical form. This is known as canonical form of LPP. இது வந்து எது யூசுவலா நம்ம இது சால்வ் பண்ண முடியும்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் அதுதான், அதை பார்க்க போறதுக்கு இந்த மெத்தட் வச்சு தான் நீ வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருக்கான். ஓகே, இங்க பாருங்க, இதுதான் வந்து canonical ஃபார்மோட ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். ஓகே, லெட் அஸ் கன்சிடர் ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் இஸ் செட் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, இது லீனியர் ஈக்குவேஷனா இல்லையா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இங்க கொடுத்திருக்க வேரியபிளோட பவர்ல 1 இருக்கு. ஓகே, தட் இஸ் a linear equations. ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, நீங்க ஜெனரலா நம்ம எழுதும் போது canonical ஃபார்ம் எழுதும் போது இந்த ஃபார்மேட் எழுதிட்டு அலாங் வித் நம்ம இங்க பார்த்தோம் பாத்தீங்களா எல்பிபின்னு ஒரு எக்ஸாம்பிள், இதை நீங்க எழுதினாலே போதும். ஓகேவா, இதுதான் வந்து நம்ம canonical ஃபார்ம் ஆஃப் எல்பிபி. அந்த நான் 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கொடுக்கும்போது உங்களுக்கு நான் எழுதி கொடுத்துட்றேன். இந்த மாதிரி எழுதணும், அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் constraint 1, constraint 2, constraint 3, நான் நெகட்டிவ் கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது சொல்யூஷன்ஸ் அப்படின்னு. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், எல்பிபி பார்த்துட்டோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், canonical ஃபார்ம், அது கூட வந்து ஸ்லாக் வேரியபிள், சர்ப்ளஸ் வேரியபிள் ரெண்டு பார்த்துருக்கோம். அண்ட் தென் இப்போ வந்து பேசிக் சொல்யூஷன்ஸ். ஓகே, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணா கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, அந்த சொல்யூஷன் என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படின்றது தான் இங்க பார்க்க போறோம். ஓகே, பேசிக் வேரியபிள், நான் பேசிக் வேரியபிள், பேசிக் சொல்யூஷன், பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். இங்க பாருங்க, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு ப்ராப்ளம் பண்ணும் போதே வந்து நீங்க ஆன்சர் எழுதுவீங்க, பேசிக் சொல்யூஷன் ஆர் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் அப்படின்னு நீங்க கீழே எழுதணும். ஓகே, one solution that can be obtained from the above set of equations. ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்கான். ஓகே, அதோட சொல்யூஷன்ன்றது வந்து டிஃபால்ட்டா இப்ப பாருங்க, இங்க நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின்ஸ் எழுதிருந்தோம், ஒரு செட் ஆஃப் ஃபார்ம் எழுதிருந்தோம்ல, அந்த ஃபார்ம்ல கீழே xy greater than equal to 0, 0 விட ஜாஸ்தியா இருக்கும். இங்க பாருங்க, இந்த கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்கான்ல. யூசுவலா வந்து ஒரு வேரியபிள்ஸ் எப்படி ஒரு எல்பிபி கொடுத்திருப்பான், மேக்ஸிமைஸ், மினிமைஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே இன்இக்வாலிட்டிஸ், கடைசி லைன்ல x1 x2 greater than equal to 0 ஆர் unrestricted இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பான். ஓகே, இதுவும் ஒன் ஆஃப் த சொல்யூஷன். ஓகே, அவன் என்ன கொடுத்திருக்கான், greater than equal to 0, 0 விட ஜாஸ்தியாவும் இருக்கலாம், 0 ஈக்குவலாவும் இருக்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் x1 equal to 0, x2 equal to 0, அதுதான் வந்து பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றது இங்க. ஓகே, சோ உங்களோட பேசிக் சொல்யூஷன் என்னன்னா, x1 என்ன வேல்யூ, இந்த x1 equal to b1 இருக்குன்னா அந்த x1 equal to 0 ன்னு எழுதுறது தான் பேசிக் சொல்யூஷன். ஓகே, and then இப்போ உங்களோட வேரியபிள்ஸ் இருக்குல்ல, உங்களோட அந்த ஃபார்மலோட, இப்போ அந்த எல்பிபி ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், நான் இங்க கீழே எழுதுறேன், maximize z is equal to x plus y.
subject to constraints. நான் ஷார்ட்டா எழுதுறேன். 2x plus y less than equal to 7, 5x plus 7 less than equal to 9, and then x comma y greater than 0. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் எல்பிபி. ஓகேங்களா? ஸோ இவன் என்ன சொல்றான் இதுல, இது வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஓகே, இது ரெண்டுமே வந்து சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ் வந்து இன்இக்வாலிட்டிஸ். இது வந்து போத் ஆர் நான் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஓகேவா? நான் நெகட்டிவ் வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து பேசிக் வேரியபிள்ஸ் we can call it as. ஓகேவா? இது எல்லாமே பேசிக் வேரியபிள்ஸ். நான் பேசிக் உங்களுக்கு தேவையில்லை, அது வேண்டாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்? இது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரைன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த XY வேல்யூ வந்து பேசிக் சொல்யூஷன் அலாங் வித் இது பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, basic solution is also known as basic feasible solution because it satisfies all the condition as well non-negative criteria for all the variables. Okay, இப்போ பாருங்க, நீங்க சொல்யூஷன் எழுதும் போது இந்த ஒரு ப்ராப்ளத்துக்கு நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? இந்த ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் இது வந்து இன்இக்வாலிட்டிஸா இருக்கு, அது ஈக்குவலா மாத்தணும். ஸோ 2x plus y ஒரு நம்பரை நான் ஆட் பண்றேன், பிளஸ் நான் சும்மா அந்த நம்பரை வந்து நான் என்ன பண்றேன், q ன்னு வச்சிருக்கேன். assume that q okay is equal to 7. இப்போ 5x plus 7y is plus q is equal to 9. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதிட்டேன். இந்த Q வந்து இங்க வந்து ஸ்லாக் வேரியபிள்ஸ். ஓகே, நான் அடிஷனல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ பாசிட்டிவ் நம்பர்ஸ்னா ஸ்லாக் வேரியபிள்ஸ். இதே வந்து நெகட்டிவ் நம்பர் எழுதணும்னா சர்ப்ளஸ் வேரியபிள். ஓகே, இது கூட இந்த எக்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, எக்ஸ் ஒய் கிரேட்டர் தென் 0. அவன் என்ன சொல்றான்? ஒரு பேசிக் சொல்யூஷனா இருக்குன்னா இது கண்டிப்பா 0 விட பாசிட்டிவ் நம்பர். ஓகே, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, அப்போ x is equal to 0, y equal to 0 is also one of the solution for this problem. இதுதான் வந்து இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றது. ஓகே, சோ இந்த ரெண்டு சொல்யூஷன் இஸ் a basic solution. இதுவுமே உன்னோட கடைசி நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதும் போது பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் எழுதுவோம். அதுல அந்த ஆன்சர் எழுதும் போது இங்க கீழே இருக்கிற இந்த பாயிண்ட்டையும் நீங்க சொல்யூஷனா எழுதணும்னு சொல்றாங்க. ஓகே, இதுதான் வந்து இப்ப பேசிக்ஸ். ஓகே, பேசிக்ஸ் ஆஃப் எல்பிபி. நம்ம இப்ப வெறும் பேசிக்ஸ் ஆஃப் எல்பிபி மட்டும் பார்த்திருக்கோம், நம்ம இன்னும் ப்ராப்ளம்குள்ள போல. ஓகேங்களா? ஸோ மீட்டிங் செஷன் வந்து இன்னும் 3-4 மினிட்ஸ்ல முடிய போகுது. ஏன்னா இது 40 மினிட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கும், ஆட்டோமேட்டிக்கா அது கட் ஆயின்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு ஷார்ட் ரீகேப் பண்றேன். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்மேட்டு. ஓகே, என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து செக்ஷன் பி அண்ட் சி. ஃபர்ஸ்ட் சி. ஓகேங்களா? இதுல 5 கொஸ்டின்ஸுக்கு நம்ம 3 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி எழுதுற மாதிரி நான் பார்க்க போறேன். அண்ட் தென் இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். மேக்ஸ் வந்து இதுல இந்த டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண போறோம் அப்கமிங் செஷன்ல. ஓகே, பேசிக் இன்ட்ரோ பார்த்தோம். அண்ட் தென் எல்பிபினா என்ன, லீனியர் ப்ரோக்ராம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஓகே, அதோட ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஒரு லீனியர் ப்ரோக்ராம்னா என்னன்னு பார்த்துட்டோம். இட்ஸ் a collection of linear inequalities. ஓகே, altogether ஒரு அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கணும், அண்ட் தென் கீழே சப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஓகே, இது கூட ஸ்லாக் வேரியபிள் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிள்னா என்னன்னு பார்த்தோம். ஸ்லாக் வேரியபிள் இஸ் நத்திங் பட் அடிஷன் ஆஃப் சம் வேரியபிள் இன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, மேக் தட் இன்இக்வாலிட்டிஸ் டு ஈக்குவாலிட்டிஸ் அப்படின்னு மாத்துறது தான் வந்து ஸ்லாக் வேரியபிள். இதே வந்து நெகட்டிவ் சிம்பிளா இருந்தா அது சர்ப்ளஸ் வேரியபிள். ஓகே, சொல்யூஷன் பேசிக் சொல்யூஷன் அண்ட் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன்னா என்னன்னு பார்த்தோம். பேசிக் சொல்யூஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன்லயே எக்ஸ் ஒய்
greater than 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த வேல்யூ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சொல்யூஷன் ஃபார் த ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது வரைக்கும் சோஃபார் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு அதையும் சொல்லிடுறேன். ஓகே, இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா டாபிக்ல, திஸ் இஸ் த வெரி 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 இம்பார்ட்டன்ட். உங்களோட ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் 10 மார்க் கொஸ்டின் வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் தான். ஓகே, சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்ல வந்து நிறைய எப்படி சொல்றதுன்னா ரொம்ப 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 சிம்பிள் அது. ஓகே, பட் அந்த கான்செப்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் லென்த்தி. ஓகே, ஸோ நான் அது வந்து பொறுமையா ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அந்த ஒரே ஒரு சம் மட்டும் ஒரு கிளாஸ்ல எடுக்கணும். ஓகேங்களா, அது அவசர அவசரமா பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த பேசிக்ஸ் நான் இந்த டாக்குமெண்ட் எல்லாருக்குமே அனுப்புறேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. மெயில் ஐடி இல்லாதவங்க எனக்கு மெயில் ஐடியை பிங் பண்ணுங்க. ஓகே, சாட் பாக்ஸ்ல பிங் பண்ணுங்க, இல்ல எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல வாட் எவர் மெசேஜ் எனிதிங் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு தரேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது படிங்க. ஓகே, செக்ஷன் ஏ நம்ம இந்த பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இல்லை செக்ஷன் ஏ வந்து நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் ஃபுல் டாக்குமெண்ட் 2 மார்க்ஸ் கொஸ்டின் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் வென் எவர் ஃப்ரீ. மோஸ்ட்லி தியரிட்டிக்கல் பார்ட்டாக தான் இருக்கு நமக்கு, நான் பார்த்த வரைக்கும். ஓகேங்களா, ஏன்னா ப்ராப்ளம் 2 மார்க்ஸ் சின்ன ப்ராப்ளம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, இந்த கேனானிக்கல் ஃபார்ம் எழுது, எல்பிபியோட எக்ஸாம்பிள் சொல்லு, நிறைய தியரிட்டிக்கல் போர்ஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கண்டென்ட் மட்டும் நான் எழுதி தந்துடுறேன். நீங்க அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரியா, ஃபைன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க இப்போ உங்களோட ஆடியோ வந்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் வெரி வெரி பேசிக் செஷன். நெக்ஸ்ட் செஷன்ல வந்து எல்பிபியோட டீடைல் அந்த ஃபார்முலா அந்த சம் எப்படி போடுறதுன்றது நம்ம பார்க்க போறோம். அகைன் ஒன் மோர் பாயிண்ட் நான் சொல்ல இங்க இது பண்றேன். என்னன்னா இப்போ இந்த உங்களுக்கு இந்த டாபிக்ஸ்ல எங்கேயுமே வந்து ஃபார்முலா கிடையாது. ஓகே, ஒரு பெரிய ஃபார்முலா போட்டு இந்த ஃபார்முலா மக்க படிச்சுட்டு இதை போய் அப்படியே எழுதணும், டிரைவ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எந்த கான்செப்ட் கிடையாது. ரொம்ப 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 சிம்பிள். எப்படின்னா அந்த கான்செப்ட் டெக்னிக் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி சம் ஆப்ரேஷன் ரிசர்ச். அப்படி இல்லைன்னா இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, புரியலன்னா இந்த சம்ஸ் நீங்க புக்ல எடுத்து பார்க்கும் போதே அது புரியவே புரியாது. ஓகே, எடுத்த உடனே நீங்க இந்த சம்ஸ் நீங்க அதாவது ஒருத்தர் சொல்லி கொடுக்காம இந்த டாபிக் கண்டிப்பா உங்களால படிக்கவே முடியாது புக்கை வச்சுட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அதுலயே வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த சப்ஜெக்ட் எப்பவுமே வந்து சிம்ப்ளெக்ஸ் அந்த சிம்ப்ளெக்ஸ் எனி மெத்தட்ஸ். ஓகே, இந்த மாதிரி எல்பிபியில் கொடுக்கும்போது அந்த கீழே சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் கொடுக்குறான் பாத்தீங்களா. அதாவது நான் எதை பத்தி சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஓகே ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டு கீழே சப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ் கொடுக்குறான் பாத்தீங்களா. இந்த சப்ஜெக்டிவ் கண்டிஷன் நிறைய கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா ப்ராப்ளம் ரொம்ப லென்த்தா இருக்கும். ஓகே, கண்டிஷன் 2 or 3 கொடுத்தாங்கன்னா ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் கண்டிஷன்ஸ். ஓகே, அந்த ப்ராப்ளம் ரொம்ப லென்த்தா போகுமா இல்லை வந்து ஏன்னா அத்தனை சொல்யூஷன்ஸ் வரும் உங்களுக்கு. ஒரு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணி அது அத்தனை சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிவ் ரிசர்ச் அண்ட் எல்பிபி. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபுல் டீடைல் ஆஃப் எல்பிபியும் அண்ட் தென் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, எனி டவுட்ஸ் ஒரு 2 minutes and then we'll wind up. Any doubts so far? In case ஏதாவது டவுட் இருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல பிங் பண்ணுங்க, அப்படின்னா வாட்ஸ்அப்லயும் பிங் பண்ணுங்க. ஓகே, தென் வில் ஸ்டாப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷன் எப்படின்றது நான் உங்களுக்கு நம்மளுடைய மெசேஜ் அனுப்புகிறேன்.